ஃபைனலி 12 மணிக்கு எல்லாத்தையும் ஏற்றிருக்கோம். 11 எத்தனை நேரமா இன்னும் அது காட்டுற டைம் தானே. 11 நாளைக்கு ஏற்றிருக்கோம். இது எப்படி கிளம்புற எல்லாம் ஏற்றிட்டீங்களா? இதுதான் நம்மளோட ஐடி கார்டு. நம்மளாம் நன்னாடி அவர் சோடா சொல்லு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பெட்டர் காமெடி போலாம் கூட்டுறா. சாப்பாடு 10 தோசை போடும். 10 தோசையில் ஆரம்பிக்கிறோம். இங்கிலீஷ்ல நீங்க பேசலாம் அப்படி சொன்னது மாதிரி யாரே பேசலாம். அது குயிக் ஆயிடும். 360 குயிக் குயிக். ராசிகா ராசிகா சொல்றா பதில் சொல்றா. சொல்லுடா. வாட் ஆர் யூ டூயிங்? ஓ eating stuff. I'm going to eat. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. என்ன சொல்றது? அதாவது தூக்கிட்டு போனோம் நடந்தது. அது இங்கிலீஷ் தூக்கிடு. அதான் இங்கிலீஷ்ல மாட்டிக்கிட்டு. எனக்கு தெரியாது. நடந்து போலவா. மெக்கானிக் குளோபல் ஒன்று படிக்க வச்சது பெருமையா இருக்கு. ஆனா நான் படிச்சது நினைச்சாலும் அருமையா இருக்கு. கேக்குது இல்ல 1.5 லட்சம் புரியுது இல்ல. போலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. மணி வந்து கரெக்டாக 12:15 ஆச்சு. உக்கடமே இன்னும் தாண்டல, உக்கடத்து தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொரு கெஸ்ட்டையும் நம்ம வண்டியில் ஏற்றிக்க போகிறோம். வந்துட்டோம். ஸோ இன்னும் உக்கடத்துல வந்து கிளம்புல 12:30 ஆயிடுச்சு. இன்னும் அப்படியே தான் இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கோம். கூட அவங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க. எம்சி ஃபீமேல் எம்சி. அவங்கள பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது மாறுவேடத்தில் இருப்பாங்க. பட் அவங்க வந்து நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம். மெயினான சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உடைச்சிட்டு உடையிலன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? இன்னும் 30 செகண்டில் 300 ப்ராடக்ட் தான் இருக்குன்னு சொல்லி விற்கிற ஒரு சேனலில் வேலை செய்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி போதும். என்னால் வந்து ஃப்ரீ ஃபயர் போட்டான். மைனிக்கா எம்சி கூட ஜாயின் ஆகிட்டான். ராசி அவ்வளோதான் ட்ரீமில் செட்டில் ஆகிட்டான். இப்படியாவது கொஞ்ச நேரம் தூங்கிடுவா. நான் ஒருத்த மட்டும் ஓடிட்டு போகணும். எங்கிட்ட கூட நான் ஓட்டுறேன். ராசி நான் எப்படி ஓட்டு ராசி? தெரியாது. மட்டும் கையில கொடுத்து பாருங்க. ரோட்லயே ஓடாது. ஆகாயத்துல தான் பறந்துகிட்டு இருக்கும். இதுதான் சாந்திகிர் பெட்ரோல் பங்க். மைக்கே போடல, பட் இதுதான் சாந்திகிர் பெட்ரோல் பங்க். காலங்காலமாக இங்கே வந்து பெட்ரோல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால நம்பி அடிச்சுட்டு தான் இருக்கும். நல்லா இருக்கும் நாளையாங்கலாம் எனக்கு தெரியாது. ஜென்ரலி அங்கே தான் அடிக்கும். நம்மளால காணும். செகண்ட் ஸ்டாப் பெட்ரோல் பங்க். இங்கே ஒரு டீ கடை இருக்குது. அங்கே டீ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஐடி காரனுங்க விற்கிறான்டா. வாங்கிடலாமா? 50 ரூபா. 50 ரூபா சேஞ்ச் இருக்காடா? 50 ரூபா. 500 ரூபா தெரியுதா? 3 ரூபா கண்ணாடி. 3 ரூபா கண்ணாடி. 3 ரூபா 50 ரூபா தரலாம். 100 ரூபாயா? 50 ரூபாயா எடுத்துருந்தேன். யார் அண்ணா 50 பையா 50 பையா கூகுள் பே இருக்கா? 60 60 ரூபா போட்டு செக் பண்ணி தரேன்டா. அண்ணா அதுதான் அண்ணா.
சீக்கிரம் இது செகண்ட் ஸ்டாப்பிங், தேர்ட் ஸ்டாப் சூலூர் ஏரோ டேம். இங்கதான் வந்து ஏர்போர்ட்ல ஃபிளைட் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர் பிளாட் எல்லாம். ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க, பில்ட்ரிக்காரங்க இருப்பாங்க, சுற்றுவாங்க. உள்ள போயிருக்கேன். கேண்டீன்ல வேலை செய்யறப்ப ஏர் ஹோஸ்டரா? கேண்டீனுக்கு போயிருக்கேன், ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணிட்டு உள்ள ஒரு பைத்தியம் ஃப்ரீ ஃபயர் போட்டுருச்சு. இதோ ஒரு புதுசா கை சாக்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. இவன் வந்து அந்த புள்ளைய பார்த்து தான் வந்துருக்கு. அம்மா பல்லு, உங்க ஈர்கள்ல உப்பு இருக்கா? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம். ஹலோ, அங்கிருந்து வந்துருவாங்க. ஹலோ, நம்மள செஞ்சிருவாங்க. அதான் காஃபி. பூசணி இல்ல, அது கெட்டு போச்சு. ஆட்டு வேணா இருக்கு, மழை மூணு யூஸ் பண்ணுவாரு, ஸ்வீட் ஒன்று, சால்ட் ஒன்று, ஐஸ் போடாம ஒன்று. ஒரே ஜூஸ் தான், மூணு சேர்ந்து. எனக்கு வந்து காஃபி, பால் ஊற்றி காஃபி தூள் போட்டு சக்கரை போட்டு அது. ஃபர்ஸ்ட் ஜூஸ் ஸ்ட்ராங். நான் எது அவர் குடிச்சது, எது எனக்கு குடிக்காது. இது குடிச்சதா? அப்புறம் குடிச்சாரு, எனக்கு குடிச்சீங்க. என்னண்ணா கலக்கிட்டீங்களா? ஆனா அந்த இது மாட்டுறது எவ்வளவு நான் சொல்லுவானுங்க, சிக்னல் எடுத்துட்டு அந்த போன் மாட்டுறது எவ்வளவு சொல்லுவாங்க? 150 ரூபா 200 சொல்லுவாங்க. 100 ரூபாய்க்கு தெரியாம கேளுங்க, தர மாட்டாங்களா? வேணா போ அப்படின்னு திரும்பி அவனே வருவான். 100 ரூபாய்க்கு கொடுத்துருவானா? 70 ரூபாய்க்கு வாங்கணும். 50 ரூபாய்க்கு தான் கேட்டேன். இவ்வளவு நேரம் வளர்த்து விட்டாங்க, இல்லைன்னா 50 ரூபாய் கொடுத்துருங்க. இன்னும் 1 hour சீக்கிரம் போனாதான் பொருள் இறக்கி லோடு போட முடியும். இது கட்ட சாயாவா? இல்ல காளையன் சொல்லாதான் கேள்வி. மாலையன். ஆமாண்ணா, காளையனுக்கு ஆப்போசிட் மாலையன் போட்டிருக்காங்க. மலையானா? மாலையன். மாலையன் கோலி சோடா. ஒவ்வொரு துளியிலும் தேனின் சுவை. அப்ப பன்னீர் இல்லையா? சின்ன பையன் மறந்த வாக்குல ஜோப்ல வைக்க போற போனு கீழே விழுந்து உடைய போகுது, அதுல பேக்கெட் இல்ல. ஆஃப் பண்ணிட்டு போறீங்க மேடம், பரவாயில்ல. கேமரா உமன் ஆஃப் பண்ணிருங்க, ஆஃப் பண்ணிருங்க கேமரா உமன். இந்த மாதிரி சிக்னல்ல கேட்கும்போது காசு இருந்தால் கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லை அவாய்ட். மெசேஜ் போட்டு வச்சிருக்கேன். இதுல ஃப்ரண்ட் கேமரால போட்டு வச்சிருக்கேன். ஒரு மணிக்கு வந்திருந்தா மக்களே 3 மணி ஆச்சு. கடைசியில் நம்ம வந்து காங்கேயம் தாண்டி நம்ம இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வழக்கமாக இப்படி தான், முதலாளாக வந்துருங்க, 2 மணிக்கு வந்துருங்க, 3 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. வந்து பார்த்தோம்னா அப்போ தான் டெக்கரேஷனுக்காரங்க பொருள் இறக்கிட்டு இருப்பாங்க. போன ஃபங்க்ஷனாக கூட்டிகிட்டு இருப்பான். பட் இது ஏதோ இவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரைவேட் ஏரியாங்க கேட்டு புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடியறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் வச்சுக்கலாம்.